முடி உதிர்றத நிறுத்தத்துக்கான மருந்து, முடி உதிர்றத தடுக்கணும்னா, ஆவாரம் பூ வந்து நம்ம எடுத்துக்கிறணும். ஆவாரம் பூல ஒரு 10 கிராம் அளவு எடுக்கணும். ஆவாரம் பூ 10 கிராம்னா, அதே போல வந்து கருவேப்பிலையிலயும் ஒரு 10 கிராம் எடுக்கணும். கருவேப்பிலையிலயும் ஒரு 10 கிராம் எடுங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணிலையும் ஒரு 10 கிராம். ஏன்னா 3 வந்து சம அளவு எடுக்கணும். 3 வந்து சம அளவுக்கு எடுத்து, இப்ப எல்லாத்தையும் அரைச்சு வச்சிருக்கோம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த அரைச்சு எடுத்து வச்ச கூழ வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதோட சேர்ந்து நெல்லிக்காயை சேர்க்கணும். நெல்லிக்காயை வந்து அதே அளவுக்கு தான் எடுக்கணும். 10 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். அதிக அளவு தேவையில்லை. முதல்ல வந்து எண்ணெய் எதுவுமே ஊத்தக்கூடாது. முதல்ல நம்ம அரைச்சு எடுத்து வச்சதை முதல்ல ஊத்திக்கிறணும். முதல்ல ஊத்திட்டு அதோட வந்து நெல்லிக்காயை வந்து நல்லா அரைச்சு எடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்தா போதுமானது. இது அதிக அளவு அரைச்சு எடுத்திருக்கோம். இது 10 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். கோரைக்கிழங்கு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இடிச்சிருக்கோம். இடிச்சு ஓரளவு பொதுவாக இடித்தாலே போதும். இது அதிக அளவு இடிக்கணும்னா நல்லா அரைக்கணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இறுக்கத்தன்மையாக இருக்கும். இது வந்து காஞ்சி போயிருக்கு. பச்சை கிழங்கையும் போடலாம், இதை காஞ்ச கிழங்கையும் போடலாம். பச்சை கிழங்கு போடுறதுல தவறு கிடையாது. அது வந்து அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காஞ்ச கிழங்கு பயன்படுத்தினாலும் தவறு கிடையாது. இந்த காஞ்ச கிழங்கை பயன்படுத்தி இது வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 75 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 75 மில்லி அளவுக்கு எடுத்தால் போதுமானது. நமக்கு தேவை அதிகம்னா இதை வந்து அப்படியே நம்ம வந்து கூட்டிக்கிடலாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதிக அளவுக்கு சேர்த்து இதோட சேர்க்கும்போது தேங்காய் எண்ணெய் வந்து ஒன்றுங்க 1/2 லிட்டரு 1 லிட்டருனா அதுக்கு தக்கன நம்ம வந்து கணக்கு போட்டு இதை வந்து பிரித்து எடுத்துக்கணும். நம்ம ஒரு 75 மில்லி அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அதோட சேர்த்து கலக்கணும். அதை வந்து இப்போ லேசாக வந்து காய்ச்சணும். காய்ச்சும் பொழுது மெதுவாக வந்து காய்ச்சணும். அதிக அளவு சூடு இருக்கக்கூடாது. அதிக அளவு சூடு இருந்தால் கண்டிப்பாக வந்து வெடிக்கும், மேலாம்ன தெரிக்கும் பொழுது கண் பார்வை போயிடும். கண், காது, மூக்கு இதில் வந்து பட்டுச்சுன்னா பட்ட இடம் வந்து முகத்தில் வந்து புண்ணாகி கொப்பளம் வந்துடும், தீக்கொப்பளங்கள் ஆகிடும். அதனால் இந்த எண்ணெய் காய்ச்சும் போது மட்டும் சிறுவர்களை பக்கத்தில் விடாதீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் இன்றைக்கி ஆர்வமாக சிறு குழந்தைகள் உள்ளே ஓடியாந்து உள்ளே நேரடியாக கையை விட்டுரும். இல்லைன்னா வந்து முகத்தை வந்து எட்டி பார்க்கும் என்ன நடக்குதுன்னு. அதனால் பிஞ்சு உடம்புகள் அதெல்லாம் குழந்தைகளுக்கு முகங்கள்லாம் பிஞ்சு முகம்னு சொல்லுவோம். அந்த பிஞ்சு முகங்கள் மேலே அந்த எண்ணெய் பட்டுச்சுன்னா அந்த எண்ணெய் தழும்புகள் அவ்வளோ சீக்கிரம் மாறாது, தோலை உரிச்சிடும். அதனால் எண்ணெய் காய்ச்சும் போது நீங்களாக காய்ச்சுங்க. அதை வந்து குழந்தைகளோ இல்லை சிறுவர்களோ பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் காய்ச்சும் போதும் முகங்களை கொஞ்சம் முகத்தை மாற்றி வச்சு தான் இப்போ காய்ச்சணும். ஏன்னா நேராக கொண்டு போய் முகத்தை வச்சு காய்ச்சிட்டோம்னா அந்த புகை அடித்தாலும் அதில் உள்ள லேசாக வெடித்து வந்த நீரும் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்ந்து காயும் போது கண்டிப்பாக அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கும் பொழுது முகங்களில் கண்ணில் பட்டால் அது பார்வை வீணாக போயிடும். அந்த சூடு அதிக அளவு சூடாக இருக்கிற எண்ணெய் பட்டுச்சுன்னா கண் பார்வை கெடுறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து இது மறைமுகமாக ஒரு தட்டு எடுத்து மறையில் இப்படி வச்சு மறைச்சிக்கிட்டே காய்ச்சணும். இல்லைன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டே காய்ச்சுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து கண்ணில் படாது. கண் பாதுகாப்பு தேவையில்லை. கண்ணாடி போட்டுக்குங்க, தவறு கிடையாது. கண்ணுக்கு எப்போயும் கண்ணாடி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எண்ணெய் காய்ச்சும் போது கண்ணுக்கு தான் வரும் முதல்ல. கண்ணுக்கு வந்து வரும். ஏன்னா நம்ம கவனம் முழுவதும் அந்த எண்ணெயில் தான் இருக்கும். அது வெடித்து வர்றதில் இருக்காது. கவனத்தை சிதற விட்டோம்னா கண்டிப்பாக முகத்தில் வந்து காயம் ஏற்படும், கண் பார்வை இழக்க ஏற்படும். எண்ணெயை காய்ச்சி எடுத்திருக்கோம். எண்ணெயை காய்ச்சி எடுத்ததில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயினுடைய மணமும் நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அது ஒரு புதுசாக ஒரு மனம் இருக்கும். இந்த மணத்தோட இது நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டில் எடுத்து வச்சுக்கணும். இது சரியாக காய்ச்ச தெரியல, காய்ச்சும் பொழுது பாதியில் நீங்கள் குறைச்சிட்டாங்க, காய்ச்சறதை குறைச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் லேசாக சளிப்பு வாடை அடிக்கும். அதனால் இதை வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை தூக்கி வெயிலில் 1 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா சலிக்காது, இது கெட்டு போகாது. அது காய்ச்சறது குறைவாக காய்ச்சினா தப்பு கிடையாது. ஆனால் முருகை காய்ச்சிடக்கூடாது, கெட்டு போகிற அளவுக்கு காய்ச்சிடக்கூடாது. கருகி போய் முருகி போச்சு, உள்ளே இருக்கிற எல்லா பொருளும் முருகி போச்சுன்னா எண்ணெயும் முருகிடும். முருகிடுச்சுன்னா கருப்பு நிறமாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறத்தில் இருக்குது. இளம் பச்சை நிறத்தில் இருக்குதுன்னா சரியான முறையில் காய்ச்சிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் கருக விட்டாங்கன்னா கருப்பாயிடும். கருப்பானால் அதனுடைய பலன்கள் எதுவுமே கிடைக்காது. இதை நம்ம ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிருந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை 1 மணி நேரம் வெயில் எடுத்து வச்சோம்னா இதில் எந்த ஒரு சளிப்பு வாடையும் வராது. இது வந்து நல்ல நிலையில் இருக்கும். தலையில் ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை தேய்ச்சாலே போதும். முடி உதிர்வதை இது கண்டிப்பாக தடுக்கும். இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்ததை இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த காய்ச்சி எடுத்ததை என்ன செய்யலாம்னா இதை எடுத்து நல்லா தலை அலசுற அன்னைக்கு நல்லா தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேக்காய் வச்சு அலசிட்டு வந்தீங்கன்னா இது வீணாக்கக்கூடாது. இது அன்னைக்கு காய்ச்சினோமா இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை தலையில் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா சேக்காய் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தலையில் உள்ள தோள்கள் வந்து நல்ல கனமாக இருக்கும். அதனால் இதையும் பயன்படுத்தணும், அதையும் பயன்படுத்தணும். இதை ஒரே நாள் தான் பயன்படுத்தணும், அன்னைக்கு மட்டும்தான் பயன்படும்.
அதுக்கப்புறம் இதை வச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த எண்ணெயை வந்து தினந்தோறும் பயன்படுத்துறதை விட ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. தினந்தோறும் பயன்படுத்துற எண்ணெய் தனியா வச்சுக்கங்க. இதை 4 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தினா முடி உதிர்வதை கண்டிப்பா தடுக்கும். முடி உதிர்வதை தடுக்கும் பொழுது இருக்கிற முடி இருந்தாலே நல்லா இருக்கும். இருக்கிற முடியும் போயிடுச்சுன்னா அழகு போயிடும். இன்னைக்கு வந்து தலைமுடி தான் அழகுன்னு இருக்காங்க. தலைமுடி மட்டும் இல்ல, எந்த உடம்பு கெட்டிருந்தாலும் கவலைப்படுறதில்ல. முடி மட்டும் உதிரக்கூடாதுன்றாங்க. ஏன் உதிரக்கூடாதுன்னா, பார்க்கும் பொழுதே அந்த முடி உதிர்ந்தா வயதான தோற்றம் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சு, இந்த மாப்பிள்ளைக்கு எந்த பொண்ணும் தரமாட்டாங்க. ஏன்னா முடி கொட்டி இருக்கும். முடி கொட்டினதுக்கு அப்புறம் பொண்ணு தரமாட்டாங்க. பொண்ணு தரலன்னும் போது அப்போ என்ன அன்னைக்கு என்ன செய்வாங்க, மறைமுகமா வந்து இன்னைக்கு முடியை நட்டுறாங்க. அதெல்லாம் இல்லாம இந்த எண்ணெயை நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி உதிர்வதை தடுக்கலாம். முடி உதிர்றதை தடுக்கணும்னா இது ஒரு முக்கியமான மருந்து. இது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், சிறுவர்களா இருக்கட்டும், யாருக்கு முடி கொட்டுதோ இதை நீங்க பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டு